மதுக்கடையை மூட வேண்டுமென பெண்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவிற்கு ஏன் வாக்களிக்கவில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அளித்த பதிலுக்கு தற்போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். அவர்கிட்ட அப்படி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மக்கள் கேட்குறாங்க, இந்த டாஸ்மார்க்கை மூடுங்க, டாஸ்மார்க்கை மூடுங்க. எது டாஸ்மார்க்கை மூடணுமா? 2016 கலைஞருக்கு ஓட்டு போட்டீங்களா? போட்டிருந்தா மூடி இருப்பிய. அதே தானே கதை தானே நீட்டுக்குன்னு சொல்றீங்க. நாங்கள் வந்தால் நீட்டை நிறுத்தி பெறுவோம், நீட்டை நீக்கி பெறுவோம். இப்பவும் இந்த தேர்தலில் 5 வருஷம் கழிச்சு நாங்கள் வந்தால் நீட்டை நீக்கி பெறுவோம். வந்த போது ஏன் நீக்கல? அப்ப 2016 கலைஞருக்கு ஓட்டு போடலையாம், அதனால இப்ப மதுக்கடையை மூடலையாம். அப்ப நீங்க நாட்டுக்கானவர், நாட்டு மக்களின் நலனுக்கானவர் இல்ல, வெறும் ஓட்டுக்கானவர். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. கருணாநிதி தோற்றது டாஸ்மார்க்கை மூடாதனால, இவர்கள் ஓட்டு போடாதனால. போட்டார்கள், அதனாலதான் உங்க அப்பா எதிர்கட்சி ஆனாரு, எதிர்கட்சி தலைவனானாரு. நல்லா கவனிச்சுக்கணும். ஓட்டு போட்டார்கள். உங்களுக்கும் உங்க தாத்தா கருணாநிதி அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் வித்தியாசம் 1.1 விழுக்காடு, வெறும் 1.1 விழுக்காடு. அந்த 1 விழுக்காடு யார்கிட்ட இருந்தது தெரியுமா? என்கிட்ட. தோக்கடிச்சது நானும் என் கட்சி பிள்ளைகளும், நாம் தமிழர் தம்பி தங்கைகளும் நாங்க தோக்கடிச்சோம். இப்ப நீங்க பதவியில் இருக்கிறீங்க, அதுக்கு காரணம் தெரியுமா? அடியன் தான், அடியன் தான். அம்மையார் துர்கா அவர்கள் கோயில் கோயிலாக கும்பிட்டார்கள். இல்ல இல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.